மஹ்ஷர் மைதானத்திலே யாருடைய ஏடுகள் அவர்களுடைய இடது கரத்திலே ஒப்படைக்கப்படுமோ அவன் சொல்லுவான், என்னுடைய ஆட்சி அதிகாரம் எங்கே, நான் சம்பாதித்த செல்வம் எங்கே, என் புகழ் பட்டம் எல்லாம் எங்கே சென்றது? புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிடுவான், ஹுதூஹு ஃபகுல்லூஹ், பிடியுங்கள் அவனை, சிறையிடுங்கள், சும்மல் ஜஹீம ஸல்லூஹ், நரக நெருப்பிலே தூக்கி வீசுங்கள். 70 முழம் கொண்ட சங்கிலியை கொண்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னார்கள். சங்கிலியின் ஒரு முனையை அவனுடைய வாயிலை நுழைத்து இன்னொரு முனையை அவனுடைய பின் துவாரத்தின் வழியாக வெளியே எடுத்து நரகத்திலே தூக்கி வீசப்படும். கொடிய வேதனை, கேவலத்தில் மிகப்பெரிய கேவலம். யா அல்லாஹ், யாரை நீ நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து சொர்க்கத்திலே நுழைவித்தாயோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். யாரை சொர்க்கத்திலே இருந்து விடுதலை செய்து சொர்க்கத்திலே நுழைவிக்காமல் நரக நெருப்பிலே தூக்கி வீசினாயோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள், இழிவானவர்கள், தோற்றவர்கள்.